அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ், நேற்றைய பாடத்தில் நாம் கடாசபர் கடாசேர் உல்டா பேஷ் உடைய பாடத்தை பார்த்தோம். இன்றைய பாடத்தில் கடாசபர் எவ்வாறாக வரும், அதை நாம் எவ்வாறு ஓத வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். மாணவர்கள் கவனமாக பாடத்தை கவனித்து பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடாசபர் ஆங்கிலத்தில் அப்ரைட் ஃபதஹா என்றும் சொல்லுவார்கள். அதாவது ஃபதஹா என்றால் இழுக்கக்கூடாது, அப்ரைட் ஃபதஹா என்று சொன்னால் ஒரு அலிஃப் அளவிற்கு இழுத்து ஓத வேண்டும். அதான் கடாசபர் என்பதாக உருதுவில் சொல்லுவார்கள். முதலாவதாக ஆங்கிலத்தில் நாம் ஏற்கனவே பார்த்த பாடம் MAA இருந்தால் மா என்று படிக்க வேண்டும். லி மாலி கி மாலி கி. அதே நாம் அரபியில் பார்த்தால் மீமிற்கு மேலே இந்த கடாசபர் எழுதப்பட்டிருக்கும். அதை மா எவ்வாறு MAA இருந்தால் மா என்று படிப்போமோ அதே போல் மா என்று படிக்கும். அந்த மாவு எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், நம் இதுக்கு முன்னால் படித்த பாடம் அலிஃப் மத்தாவில் பார்த்தால் மீம் அலிஃப் ஃபதஹா. எவ்வாறு மீமுக்கு இணையான ஆங்கில எழுத்து எம், ஃபதஹாவிற்கு ஒரு ஓவல்ஸ் ஏ, அதே போல் இன்னொரு அலிஃபிற்கு ஏ, மா என்று வருமோ அதே தான் மா. அரபியில் இவ்வாறாக அலிஃப் மத்தா எழுதப்படும். இது அலிஃப் அல் மம்தூதா என்று சொல்லப்படும். இதுக்கு கடாசபர் வைத்தாலே இதுக்கு என்ன சப்தம் வருமோ, என்ன பாடமோ அதே தான் இதற்கும் வரும். அதுதான் மா லி மாலி கி மாலி கி. எவ்வாறு இதை நாம் மா என்று படிப்போமோ அதே பாடம்தான். என்ன என்று சொன்னால், இந்த அலிஃபானது இந்த அலிஃப் இந்த கடாசபருக்குள்ளே இருப்பதாக அர்த்தம். எனவே மா என்று படிக்க வேண்டும். லி கி மா லி கி. அடுத்த ஒரு உதாரணம், கி தா பு. கி தா என்று சொன்னால் இரண்டு அலிஃப் இரண்டு ஏ இருக்கிறது. தா பு கிதாபு. அரபியில் கி தாவிற்கு கடாசபர் இருக்கிறது. அதை நாம் இதற்கு முன்னால் படித்த பாடத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தா அலிஃப் ஃபதஹா தா. இந்த அலிஃப் இந்த கடாசபருக்குள்ளே இருக்கிறது. எனவே கிதாபு கிதாபு. ஒரு அலிஃப் அளவிற்கு அந்த தாவை இழுத்து படிக்க வேண்டும். இன்னும் சில உதாரணங்கள், ச மா வா தி சமாவாதி. அதே போல் ஆ யா ஆயா தி ஆயாதி நா ஆயாதி நா. மீண்டும் ஒரு முறை, மாலிகி கிதாபு சமாவாதி ஆயாதினா. மாணவர்கள் இந்த பாடத்தை தொடர்ந்து கவனித்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் அடுத்த ஒரு கடாசேரை பற்றி பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.